வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்னைக்கு மனவளக்கலை இந்த புக்ல இருந்து சினம் தவிர்த்தல் பகுதியில இருந்து ஒரு முக்கியமான பகுதி பார்க்க போறோம். நார்மலா நம்ம எல்லாத்துக்கும் கோபம் வருது. அது கோபத்தோட காரணம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அடுத்தவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, அதனால எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லுவோம். அதை பத்தி ஒரு புரிதல் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு வினா எழுப்பலாம். ஒருவர் ஒரு பெரிய கொடுமையை செய்கிறார், அவருக்கு எதிராக கூட சினம் கொள்ளக்கூடாதா என்று கேட்கலாம். சினத்தினால் எங்கும் எப்போதும் ஒரு நன்மையும் வந்ததாக இதுவரை வரலாறு இல்லை. தீயவர்களையும் கொடியவர்களையும் மன்னித்தல் தான் சிறந்தது. அதில்லாமல் பழிக்கு பழி என்று இறங்கினால் இதற்கு முடிவு எங்கே? திருவள்ளுவர் ஒரு குறள் கொடுத்திருக்காரு. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. எது அரண் இல்லை அப்படின்னு தெரியுதோ அதை செய்யாம இருக்கிறது நல்லது. நமக்கு ஒருவர் கெடுதல் செய்தாலும் நாம் நம் வயம் இழக்கலாமோ? நம் வயம் இழந்தால் தானே சினம் வரும். நாம் நாமாகவே இருந்தால் அதுவே அவருக்கு ஒரு பாடமாகி மீண்டும் இத்தகைய தீங்கு செய்யாததற்கு ஒரு நல்வாய்ப்பாகலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். அவங்க என்னதான் இரிட்டேஷன் பண்ணா நம்ம அமைதியா இருந்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருவாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே சென்று தீங்கு செய்தவதற்கும் நன்மை செய்துவிட வேண்டும் என்றும் நமது பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு செய்தால் சினத்திற்கு அங்கே இடமே இல்லை. இந்த குறள் நிறைய கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல். நமக்கு கெட்டது செய்யறவங்களுக்கும் நம்ம போய் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நமக்கு துன்பம் செய்தார் மேலும் சினம் கொள்ளாததோடு அவருக்கும் நன்மையும் செய்யவில்லை என்றால் அருள் துறையில் இருந்து என்ன பயன்? இந்த மாதிரி ஒரு ஆன்மீக துறையில இருந்துட்டு இந்த பேசிக் இது கூட பண்ணினா என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாங்க. சினம் ஒளிந்த இடத்தில் தான் இந்த பெருந்தன்மை வரும். எங்கெங்கெல்லாம் யாருகிட்ட எல்லாம் சினம் இல்லையோ அவங்ககிட்ட தான் இந்த பெருந்தன்மை வருமா. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. நான் எவ்வளவோ பொறுமையாகத்தான் இருந்தேன், எனக்கு சினம் வரும்படியாக செய்து விட்டார்கள் என்று சொல்லி தப்பிக்க முயலக்கூடாது. பொறுமைக்கு எல்லை உண்டு என்பது சுத்த தவறு. எனக்கும் பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு நிறைய பேர் டயலாக் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? எவ்வளவு நேரம் தான் நானும் பொறுமையா இருக்கிறது? பொறுமைக்கு எல்லை வரையறை செய்தால் அதுதான் வஞ்சம். ஏன்? பொறுமை கடலினும் பெரிது எனும் கருத்துக்கு கூட தவறுதான். பொறுமையை எந்த அளவுக்கும் உள்ளடக்க முடியாது. எல்லை என்பதே இல்லா இறைநிலையை போலவே ஒரு கடவுளுக்கு எல்லை இருக்குங்களா? எங்க இருக்கு? அன்லிமிட்டெட், ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி இல்லையா? அதே மாதிரிதான் பொறுமைக்கு எல்லையே இருக்கக்கூடாதுங்கிறாரு. எல்லை என்பதே இல்லாதது பொறுமை. குணம் என்னும் குன்றேறி நன்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறியிருக்கிறார். அதற்கு நற்குணங்களின் உச்சத்தை அடைவர்களுக்கு வரும் கோபத்தை அக்கோபத்திற்கு பாத்திரமாகின்றவர்களால் ஒரு கணம் கூட தாங்க முடியாது என்று பொருள் கூறுவார்கள். ஒரு கணமானாலும் ஒருவருக்கு வெகுளி வருமானால் அவர் குணம் என்னும் குன்றேறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு ஸ்பிளிட் செகண்ட் உங்களுக்கு கோபம் வந்தாலும் நீங்க உன்னியும் அந்த நிலையை அடையலை அப்படின்னு தான் சொல்லணுங்கிறாரு. எனவே இக்குறளுக்கு பொருள் வேறு விதமாக கொள்ள வேண்டும். குணம் என்னும் குன்றேறி விட்டார்கள் என்றால் அவர்களால் வெகுளியை ஒரு கணம் கூட காக்க முடியாது, கை கொள்ள மாட்டார்கள். ஒரு கணம் கூட அவர்கள் கோபமாக மாற்றம் பெற மாட்டார்கள் என்ற பொருளில்தான் வள்ளுவர் அந்த குறளை எழுதியிருக்க வேண்டும். ஏனெனில் அடுத்த குறளில் அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்று வள்ளுவர் கூறி அந்த அதிகாரத்தை முடித்திருக்கிறார். மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டெழுகும் அறவோராகிய அந்தணர்கள் துறவு, மெய்யுணர்வு, அவாவறுத்தல் முதலிய நற்குணங்களாகிய குன்றின் முடிவின் கண்ணின்ற முனிவர்களாக திகழும் போது அவர்களிடத்தில் வெகுளியானது ஒரு கணம் கூட தாங்காதுதானே. பொறுமையால் கைகூடி வரும் நன்மைகள் பற்றி கூறிக்கொண்டே போகலாம். சினத்தால் வரும் கேட்டினை பற்றியும் கூறிக்கொண்டே போகலாம். ஒருவனுக்கு சினம் வந்தது என்று வைத்துக் கொள்வோம். அது அவனுக்கு செய்யும் தீமையைத்தான் இதுவரை ஆராய்ந்தோம். அவன் சினத்தினால் பிறருக்கு செய்துவிடக்கூடிய தீங்குகள், துன்பங்களை பற்றி எவ்வளவு கூறினாலும் அடங்குமா? விலங்குகளுக்கு சினம் வந்தால் அவை பல்லையும் நகத்தையும் மட்டுமே பயன்படுத்தும். மனிதனுக்கு சினம் வந்தால் கை கால்கள் மட்டுமின்றி அறிவாலும் செயல்படுவான்.
அது மட்டுமா, அறிவினால் படைத்துள்ள அணுகுண்டு உட்பட பல வகை ஆயுதங்களையும் உபயோகிப்பான். இப்போ ஒரு சிங்கம் புலிக்கு கோபம் வந்ததுன்னா அது பல்லையும் இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா மனிதன் அப்படி இல்லை. நம்ம கிட்ட நிறைய அதர் டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப ட்ரம்ப் கோவப்பட்டாருன்னா ஈரான் மேல தூக்கி போடு ஒரு குண்டை அப்படின்னு சொல்லி போறாரு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மனுஷங்கிட்ட நிறைய பவர் இருக்குது. நம்ம கோபம் வந்ததுன்னா நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுவோம். இதோட இன்னைக்கு பகுதி ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. சம்திங் யூஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். நாளைக்கு அடுத்தது அப்படியே இதோட தொடர்ச்சி அப்படியே நாளைக்கு பார்ப்போங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.